அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு மகுடம் சூட்டிய நியூஸ் 18 தொலைக்காட்சி இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலவரப்படி ஒரு தொலைக்காட்சின்னு இருந்தால் நிச்சயமாக அந்த தொலைக்காட்சிக்குன்னு ஒரு தனி சிறப்பு நிகழ்ச்சி இருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாகவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் விஜய் தொலைக்காட்சி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்க தொலைக்காட்சிக்கு என்று விஜய் அவார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு சன் டிவி, அதற்கு பிறகு ஏகப்பட்ட தொலைக்காட்சிகள் அவங்க தொலைக்காட்சிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ அல்லது பெரிதாகவோ ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் நியூஸ் 18 தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா மகுடம் விருதுகள் 2024 அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமானுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய விருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தொலைக்காட்சியில் வேற எந்த ஒரு அரசியல்வாதியுமே கலந்துக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா யாருக்கு விருது தராங்களோ அவங்கள மட்டும்தான் அழைச்சிருக்காங்க. இந்த வகையில் நான் தான் தமிழ்நாட்டில் அடுத்த சீமான் அப்படின்னு சொல்லிக்கிற அண்ணாமலையை ஏன் கூப்பிடல அப்படின்னு ஒரு தனிப்பட்ட விமர்சனமே எழ ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாமக கட்சியின் தலைவர் ஏன் கூப்பிடல அப்படின்னு விமர்சனம் எழுந்துட்டு இருக்கு. சீமான் வந்தால் தன்னுடைய டிஆர்பி எகிரும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே தொலைக்காட்சிகள் சீமானை அழைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லா கருத்து கணிப்புகள்லையுமே சீமானுக்கு ஒரு தனிப்பட்ட மகுடத்தை சூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறதுனாலேயே இந்த ஒரு மகுடம் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இவங்களும் ஒரு மகுடம் சூடணும் அப்படின்ற காரணத்தினால தான் சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு விருதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சீமான் இருக்க காரணத்தினால தான் இந்த விருது சீமானுக்கு தேர்வாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி முழுவதுமாக அடுத்த வாரம் தான் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த ஒரு நிகழ்ச்சி வெளியாகும் போது தான் சீமானுக்கு என்ன விருது, அது என்ன தலைப்பு அப்படின்றது தெரிய வரும். இந்த விருது விழா குறித்த எல்லா தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.